சாத்தாங்குளம் வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் எம் செல்வராஜ் மகனம் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் பெலிக்ஸ் தந்தை மகன் இருவரையும் காவல்துறையின் பொய்யான வழக்குகளே அவர்களை கைது செய்து அவர்களை மனித மிருகத்திற்கு மேலாக துன்புறுத்தி 2 உயிர்களையும் பழிவாங்கிய காவல்துறை அந்த குடும்பத்திலே ஆண் வாரிசு இல்லாதவாறு செய்துவிட்டது. இன்று வழங்கிய தீர்ப்பு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்த போதிலும் இந்த தீர்ப்பானது அனைத்து காவல்துறைக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அன்றைய தினம் பெரிய போராட்டங்களை கையில் எடுத்து காவல்துறை எங்களை கண்டுகொள்ளாமல் நீங்கள் போங்க சார், நாங்கள் விடுதலை செஞ்சிருவோம் என்ற ஒரு மனித மிருகம் அவர்களை தாக்கியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இருந்தபோதிலும் இந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. காவல்துறைக்கு இது ஒரு எச்சரிக்கை. இருந்தாலும் வருகின்ற நாட்களில் காவல்துறை இது போன்ற தவறுகள் செய்யாமல் வழக்கு என்பது அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். பொய் வழக்கா இல்லை இவன் உண்மையான குற்றவாளியா? போக்கை கற்றவன் காவல்துறையிலே பணிபுரிகின்றான். அந்த போக்கை கற்றவன் முழுமையாக இவன் குற்றவாளி என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டியது காவல்துறை தான். காவல்துறை முறையாக விசாரித்திருந்தால் இன்றைக்கு இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. இந்த 9 பேருக்கும் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்காது. முறையற்ற தீர்ப்பு, முறையற்ற காவல்துறை செயல்பாட்டினால்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு அபதாரம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை மக்கள் வரவேற்கின்றனர். நன்றி. நாட்டில் கடைசி குடிமகனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று வழங்கப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது. குற்றங்கள் செய்த அந்த நபர்கள் காவல்துறையாக இருந்தாலும் கூட தண்டனை அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீதிபதிகள் இந்த தீர்ப்பை மிகவும் தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த பாதிக்கப்பட்ட இந்த 2 சகோதரருடைய குடும்பமும் இந்த தீர்ப்பை நம்பி இவ்வளவு காலம் 5 ஆண்டு காலமும் நீதிமன்றத்தை நாடி அலைந்து கொண்டிருந்தார்கள். மேலும் சாத்தாங்குளம் வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் அந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்தது மிகவும் இழப்பு, எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருந்தது. அதன்படி இன்று வழங்கியிருக்கும் தீர்ப்பு மிகவும் பொதுமக்களிடையே நம்பிக்கை வாய்ந்த தீர்ப்பாக, மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை சாத்தாங்குளம் வர்த்தக சங்கம் தலைவர் என்ற முறையில் இதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.